லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஒடிசா அரசியல் களத்தில் பாஜக காங்கிரஸை வந்து பார் என எதிர்த்து நிற்கும் தமிழர் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம், சங்கொலி முழக்கம், பூக்கள் தூவி வரவேற்பு என ஒடிசா அரசியல் களத்தில் தனித்துவமாக ஜொலிக்கிறார் வி.கே. பாண்டியன். இவரை மையமாக வைத்தே ஒடிசா அரசியல் களம் நகர்கிறது. 24 ஆண்டுகளுக்கும் மேலாக நவீன் பட்நாயக் ஆட்சி செய்யும் ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறுகிறது. ஆட்சியை தக்கவைக்க பிஜு ஜனதாதளம் களத்தில் தீவிரம் காட்டுகிறது. நவீன் பட்நாயக் பிரச்சாரத்திற்கு மத்தியில் அவரது தளபதியாக பிரச்சாரத்தில் அதி தீவிரம் காட்டுகிறார் வி.கே. பாண்டியன். அவரை இலக்காக தாக்குகிறது எதிர்க்கட்சியாக இருக்கும் பாஜக. நவீன் பட்நாயக் ஒடிசாவில் வெளி மாநிலத்தவரை வளர்க்கிறார். ஒடிசா அரசை வெளி மாநிலத்தவரிடம் ஒப்படைக்கும் வேலை நடக்கிறது என தாக்கும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒடிசாவை ஆள ஒடிசாவைச் சேர்ந்தவர் இல்லையா என ஆவேசமாக கேள்வி எழுப்புகிறார். ஒடிசாவின் அடையாளம், மொழி, இலக்கியம் ஆகியவை தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக பிரதமர் மோடி தாக்கியிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த வி.கே. பாண்டியனை ஒடிசா பாஜகவினர் கடுமையாக எதிர்க்கும் வேளையில் பிரதமர் மோடியிடமிருந்து இதுபோன்ற வார்த்தைகளும் கவனிக்கப்படுகிறது. மறுபுறம் ஒடிசாவின் உண்மையான அதிகாரம் வி.கே. பாண்டியனிடம் இருக்கிறது என தாக்கியிருக்கிறார் ராகுல் காந்தி. வி.கே. பாண்டியனை காங்கிரசும் வெளியூர்காரர் என தாக்குகிறது. இரு தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் வி.கே. பாண்டியனை வெளிநபர் என பிரச்சாரம் செய்தாலும் தான் வெளிநபரா இல்லையா என ஒடிசா மக்கள் முடிவு செய்வார்கள் என பதிலடி கொடுக்கிறார் வி.கே. பாண்டியன். அவருக்கு துணையாக நிற்கும் பிஜு ஜனதாதளம் ஒடிசா கலாச்சாரத்திற்கு பாஜக போன்ற அரசியல் கட்சியே தேவையில்லை என அதிரடி காட்டுகிறது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வி.கே. பாண்டியன் ஒடிசாவில் சப் கலெக்டராக பணியை தொடங்கி நிர்வாக திறமையால் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளரானவர். இப்போது அவரது அரசியல் வாரிசு என பேசும் அளவுக்கு மாநில ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்தி வருகிறார். அவரது மனைவி சுஜாதா ஒடிசா மாநில ஐஏஎஸ் அதிகாரி. கடந்த ஆண்டு அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதளத்தில் அரசியல் பணியை செய்ய தொடங்கியவர். தற்போது கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் உள்ள வி.கே. பாண்டியன் இன்று ஒடிய மொழியில் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டுவதோடு பாஜக சிங்கிள் டிஜிட்டை தாண்டாது என்கிறார். மாநிலத்தில் பாஜக பிஜு ஜனதாதளம் கூட்டணி அமையாமல் போனதற்கு வி.கே. பாண்டியனை காரணம் என்ற பேச்சும் நிலவுகிறது. இப்போது வி.கே. பாண்டியனை வெளிநபர் என பாஜக செய்யும் பிரச்சாரம் என்னவாகுமோ என்ற கவலை பிஜு ஜனதாதளம் நிர்வாகிகள் மத்தியில் காணப்பட்டாலும் அதற்கு இடம் கொடுக்காமல் பதிலடி பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. மாநிலத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் நவீன் பட்நாயக் 2லும் வென்றால் 1இல் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்போது ராஜினாமா செய்யும் தொகுதியில் வி.கே. பாண்டியன் களமிறங்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஒட்டுமொத்தமாக வி.கே. பாண்டியனை மையமாக கொண்டு நகரும் ஒடிசா அரசியலில் அவர் சங்கு கொடியை பறக்க விடுவாரா என்ற கேள்வியோடு களம் பரபரக்கிறது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.